பரவாயில்ல வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைக்கு உனக்கு அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் இப்போ சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ள போகிறேன். எனக்கு தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம். எனக்கு நான் உனக்கு கால் பண்ணேண்ணா. கிடையாது கிடையாது, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு சொல்கிறாராம், அவங்க வெற்றி ஸ்டோர் எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கும். அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிற மாதிரிலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்தான். இவன் வந்து என்ன ஸ்கூலில் அப்ரிஷன்னா இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டல, அது மட்டும் தான் சொல்கிறேன். ஸ்கூலாக பண்ணி காலேஜாடா காலேஜ் படிக்கும்போது இல்லை, வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. வெற்றி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படி வெளியே போகும்போது இப்போ தான் நான் கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறத விட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான். அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புண்ணா, அப்படின்னா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுத்துன்னு நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னா கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கலாம் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக். எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோட எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற. ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த எந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அந்த இப்போ